சிறுக சிறுக சேர்த்து வச்ச தங்கத்தை இப்படி பண்ண எப்படிங்க மனசு வருது? ராத்திரி பகல் பார்க்காம நம்மளுக்காக வேலை செஞ்சிருக்கவங்களுக்காக வேண்டி நான் போனஸோட சேர்த்து தங்கம் வாங்கிப்பேன். தீபாவளி போனஸ்ல இப்படி ஒரு சர்ப்ரைஸை யாருமே எதிர்பார்க்கல. தங்கம் வாங்கிறதுக்கு காசு இருக்குமோ இருக்காதுன்னு முன்னாடியே நான் இதே மாதிரி நான் பிஸ்கட் வாங்கி வச்சுட்டேன். ஒவ்வொருத்தரும் கண் கலங்குறத பார்க்கும்போது நம்ம மனசும் ஏதோ பண்ணதில்ல. 500 ரூபாய் கட்டு, தங்க நகை, ஸ்வீட் பாக்ஸ், இதுக்கெல்லாம் அப்புறம் ஒண்ணு நடந்தது இல்ல. அது பியூர் கூஸ்பம்ப்ஸ். 1000 ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது, இது நாடி வேறு யாரு? அடை காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க? அழகான அம்மன போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க. அந்த ஆகாயம் போதாத பறவை உண்டு, நதி கண்ணாடி பார்த்து மனம் இறைந்தது இன்று. கடலால் நீராட என்பின் ராகங்கள் நிலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். புகழ் வந்தாலும் அது கூட கடந்தான் என்று அவன் வீரத்தை தந்தாரே நானும் எந்த நிலவிங்கே நீதி விளக்கென்றாலும் இலைகள் கேட்காமல் தினமொழி வீசும். உழைக்கும் வர்க்கத்துல இருக்கிறவங்க, மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு நாள் தீபாவளி அப்படின்றது போனஸ் வரலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எங்க கடனை வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப யோசிப்பாங்க. தவமாய் தவம் இருந்த படத்துடைய பாட்டுல இது எல்லாமே அழகா காண்பிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி எனக்காக ராப்பகலா வேலை செய்யறவங்க, என்னுடைய தொழிலாளர்களுக்கு நான் அதை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியா நிறைய நிறுவனங்கள் தீபாவளி போனஸ முன்கூட்டியே கொடுக்கறாங்க. ஒரு மாசம் சம்பளத்தையும் தாண்டி என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்றாங்க. அப்படிதான் இந்த வீடியோவும் பார்க்கும்போது தோணுது. நான் கட்டுறது அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. பொண்ணுடைய கல்யாணத்துக்காக அப்படி இப்படின்னு சிறுக சிறுக சேர்த்து வச்ச தங்க காயின், தங்க பிஸ்கெட், இது எல்லாத்துல இருந்தும் ஒரு 30 கிராம் தங்கத்தை எடுத்து தனக்காக வேலை செஞ்சவங்களுக்காக, தன்னுடைய நிறுவனத்துக்காக அத்தனை தியாகங்களை பண்ணவங்களுக்கு தீபாவளி போனஸா கொடுத்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சவங்களுக்கு அதுக்கேத்த மாதிரியா தங்க செயின், தங்கத்தோடு, தங்க மோதிரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பேருக்கும் ஸ்வீட் பாக்ஸையும் அந்த தீபாவளி போனஸையும் தன்னுடைய கையால கொடுக்கும் போது அவங்க மனசும் நிறைஞ்சு போகுது. அதே மாதிரி வாங்குறவங்களுடைய முகத்திலயும் அவ்வளவு சந்தோஷம். இப்படி ஒரு முதலாளி கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு எல்லாருக்குமே தோணி இருக்கும்ல. முதலாளி எல்லாருக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க, திஷ்டி சுத்தி போடுறாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு அம்மாவும் முதலாளிக்கும் திஷ்டி சுத்தி போடுறாங்க. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் அப்படின்ற மாதிரியா எல்லாரும் ஒரே இலையில உட்கார்ந்து விருந்து சாப்பிடுறதெல்லாம் நிஜமாவே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. வளரும் தொழிலதிபர்களுக்கு அப்படின்ற மாதிரியா தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. நமக்காக வேலை செய்யறவங்களை பத்தி நம்ம யோசிச்சோம்னா மத்த எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த பாண்ட் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல. உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்குவோம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் மற்றும் அமிதா பைஜு இணைந்து நடிக்கும் டூட் வெற்றி நடை போடுகிறது.